வரலாற்றிலேயே முதன்முறையா 23 பிக்குகள் போதைப்பொருள் கடத்தல் வழக்குல சிக்கி இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த 112 கிலோ குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருள் தொடர்பாக இப்போ பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவங்கள் தொடர்பாக பல விஷயங்கள் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போதைப் பொருள் கடத்தல் தெரியாம நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது. இது பல நாட்களா திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு கடத்தல் அப்படிங்கிறது நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்த ஒரு மிகப்பெரிய வாட்ஸ்அப் குழு, 50 லட்சம் பண பரிமாற்றம், தாய்லாந்துல நடந்த ரகசிய சந்திப்புகள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரி இந்த சம்பவம், இந்த போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இலங்கையில பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தான் இந்த மாதிரியான திட்டமிட்டு பல நாட்களா காத்திருந்து இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல்களை நடத்துவாங்க. ஆனா இப்போ இந்த தடவை ஒரு பிக்குகள் குழுவினரால இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கே இருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய பின்னணியில இந்த வீடியோல இந்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளுக்கு வெளிநாட்டு பயணங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுத்து போதைப் பொருளை கடத்துறதுக்கு ஈடுபடுத்தின முக்கியமான சந்தேக நபர் இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்கதாகவும், இந்த சந்தேக நபரை 24 மணித்தியாலத்துக்குள்ள கைது செய்யறதாகவும் போலீசார் நம்பிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயம் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த ஏப்ரல் 25 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து 22 இளம் பிக்குகள் கைது செய்யப்படுறாங்க. அதுவும் 112 கிலோ குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை கடத்தின குற்றச்சாட்டுக்கு கீழே இந்த இளம் பிக்குகளை ஒருங்கிணைச்ச முக்கியமான சந்தேக நபரா இருக்கக்கூடிய மற்றும் ஒரு தேரர் கம்பஹா மீகாவத்த பகுதியில் வச்சு ஒரு விகாரையில இருந்து கைது செய்யப்படுறாரு. அவருடைய பெயர் அமிதானந்த தேரர் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 23 தேரர்கள், அதாவது தாய்லாந்துல இருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை கொண்டு வந்த 22 இளம் பிக்குகள், அவங்கள செயற்படுத்தின, அவங்களை ஒருங்கிணைச்ச முக்கியமான தேரர் அமிதானந்த தேரர் உட்பட 23 தேரர்களுக்கும் எதிர்வரும் 12ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்படுது. நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள் வெளிவருது. நீதிமன்றத்தில் போலீசார் மூலமா முன்வைக்கப்பட்ட அறிக்கையில தான் இந்த பல விஷயங்கள், அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. அமிதானந்த தேரர் அப்படிங்கிற பிக்கு மூலமா தான் இந்த 22 இளம் பிக்குகளும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமா ஒன்றிணைக்கப்பட்டு தாய்லாந்துக்கு ஒரு ஸ்பான்சர் மூலமா அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் வழங்கினது யாரு, அது இவருக்கு நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும், இந்த கம்பால கைது செய்யப்பட்ட மீகாவத்த, அதாவது இந்த அமிதானந்த தேரர் வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருக்கதாகவும் கடந்த சில நாட்களா தகவல்கள், செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. இவர்தான் செயற்பட்டிருக்கலாம், இவர்தான் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு பல தகவல்கள் ஊடகங்கள் வெளியாகிட்டு இருந்தது. ஆனா நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த அமிதானந்த தேரருக்கும் மேல முக்கியமான சந்தேக நபர் ஒருத்தர் இருக்கிறதா இப்போ போலீசாரோட விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. இந்த 22 இளம் பிக்குகளும் இங்க அமிதானந்த தேரர் மூலமா ஒரு ரகசியமான வாட்ஸ்அப் குழு மூலமா ஒருங்கிணைக்கப்பட்டு தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமா தாய்லாந்துல தம்மரக்கிதா தேரர் அப்படிங்கிற ஒரு தேரர் மூலமா வழி நடத்தப்பட்டிருக்காங்க. தாய்லாந்துல இந்த 22 இளம் பிக்குகளுக்கும் தங்குறதுக்கான வசதிகள், அங்க உணவு வசதிகள், இது எல்லாமே வந்து இந்த தம்மரக்கிதா தேரர் அப்படிங்கிறவர் மூலமா தான் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 22 இளம் பிக்குகளும் இலங்கைக்கு வர்ற சந்தர்ப்பத்துல தாய்லாந்துல இந்த தம்மரக்கிதா தேரர் மூலமா தான் இவங்களுடைய பயண பொதிகள்ல போதைப் பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அவர் மூலமா தான் இலங்கைக்கு போதைப் பொருள் அனுப்பப்பட்டிருக்கதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. ஆரம்பத்துல ஒரு ஸ்பான்சர்ஷிப் மூலமா தான் இந்த 22 இளம் பிக்குகளும் தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஸ்பான்சர்ஷிப் மூலமா அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கலாம், ஒரு வர்த்தகர் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய புள்ளி இருக்கலாம், அதுவும் போதைப் பொருள் கடத்தலோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கிய நபர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா இப்போ அதை விட மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த இளம் பிக்குகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் வழங்கினது யாரு, இவங்களுடைய பயண டிக்கெட்டுகளுக்கு செலவழிச்சது யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுது. இது எல்லா சம்பவங்களுக்கும் பின்னணியில, அதாவது இந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலோட பின்னணியில அம்பகஸ் முல்லாவே புண்ணியா ரத்ன தேரர் அப்படிங்கிற ஒரு துறவி, ஒரு பிக்கு இருக்கிறதா இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சந்தேக நபரை, புண்ணியா ரத்ன தேரர் அப்படிங்கிற இந்த முக்கியமான சந்தேக நபரை 24 மணித்தியாலத்துக்குள்ள கைது செய்யறதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீசாரோட விசாரணைகள்ல இன்னும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த போதைப் பொருள் கடத்தலோட முக்கியமான சந்தேக நபர் அம்பகஸ் முல்லாவே புண்ணியா ரத்ன தேரர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய மற்றொரு சந்தேக நபரையும் போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாரு அப்படின்னா சந்திரகுமார ஜெயலத் அப்படிங்கிற ஒரு நபர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கோட முக்கியமான சந்தேக நபர் புண்ணியா ரத்ன தேரர் சந்திரகுமார ஜெயலத் அப்படிங்கிற நபருக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. இந்த பணத்தை கொடுத்து அதுல விமான டிக்கெட்டுகளை வாங்க சொல்லியிருக்காரு. அது மூலமா இந்த சந்திரகுமார ஜெயலத் அப்படிங்கிற நபர் 32 லட்சம் ரூபாய் செலவழிச்சு இந்த 22 இளம் பிக்குகளுக்கும் தாய்லாந்துக்கு போறதுக்காக விமான டிக்கெட்டுகளை வாங்கி இருக்காரு. இந்த 50 லட்சம் ரூபாயில 32 லட்சம் ரூபாய் விமான டிக்கெட்டுகளுக்கு செலவழிஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மிச்ச பணத்தை வச்சு கொண்டு வரக்கூடிய போதைப் பொருட்களை பதுக்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேரர் குழுவினருக்கு இது ஒன்றும் முதலாவது விஷயம் கிடையாது. இது முதலாவது போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 12 பயண பொதிகள்ல இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்த புண்ணியா ரத்ன தேரரோட ஆலோசனைகளுக்கு கீழே. இந்த சம்பவத்துல இறுதியா நடந்த இந்த 22 பிக்குகளோட சம்பவத்துல அமித் ஆனந்த தேரர் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமா நாடுலாவிய ரீதியில, அதாவது நாட்டோட பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பிக்குகளை, அதுவும் இளம் பிக்குகளை ஒன்றிணைக்கிறதுக்கு அமித் ஆனந்த தேரருக்கு மட்டும் 80,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. சந்திரகுமார ஜெயலத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இந்த பிக்குகள் கூட சேர்ந்து இந்த போதைப் பொருள் விநியோகத்திலையும் கடத்தல்லையும் இலங்கைக்குள்ள ஈடுபட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த சந்திரகுமார ஜெயலத் அப்படிங்கிற நபர் 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளை வச்சிருந்ததா கைது செய்யப்பட்டு இப்போ அவர் தடுப்பு காவலில் இருக்கதாகவும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்தோட முக்கியமான சந்தேக நபர் புண்ணியா ரத்ன தேரரை கைது செய்யறதுக்காக தான் இப்போ போலீசார் பல விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல 24 மணி நேரத்துக்குள்ள அவரை கைது செய்யறதா நம்பிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. போதைப் பொருள் கடத்தல் பல நாட்களா திட்டமிட்டு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமா பிக்குகளை ஒருங்கிணைச்சு இப்படி ஒரு திரைப்பட பாணியில போதைப் பொருளை கடத்தினது இதற்கு முன்னாடி போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள், அது மட்டும் இல்லாம இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மூலமா தான் இலங்கையில நடந்துகிட்டு இருந்தது. இது முதல் தடவையா இப்படி பிக்குகள் மூலமா இந்த அளவுக்கு ஒரு பெரிய திட்டமிடல் நடந்திருக்கு. அதுவும் நாட்டுக்குள்ள போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்திலையும் இப்படி நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பல நாட்களா திட்டமிட்டு இந்த சம்பவத்தோட பல இளம் பிக்குகளை இணைச்சு தாய்லாந்துல பல தொடர்புகளை மேற்கொண்டு இப்படியான ஒரு போதைப் பொருள் கடத்தல் நாட்டுல நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த புண்ணியா ரத்ன தேரர் எங்க இருக்காரு, இவர் நிஜமாவே ஒரு தேரர் தானா, அப்படி இல்லைன்னா தேரர் வேடமிட்ட ஒருத்தரா அப்படின்னு பல சந்தேகங்கள் இப்போ வெளிப்படுத்தப்பட்டு வருது. புனிதமான காவி உடையில இப்படி போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்டு நாட்டோடையும் இளைஞர்களோடையும் எதிர்காலத்துக்கு பாரிய பாதிப்புகளை விளைவிச்சது இலங்கைக்கே ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியா பார்க்கப்படுது. எங்களுடைய நாட்டுல இளைஞர்கள், அதாவது மொழி பேதமின்றி இளைஞர்கள் மொத்தமாவே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறத கடந்த நாட்கள்ல பதிவான பல சம்பவங்கள் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்படியான பின்னணியில இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை இப்படி அடிமையாகிறத தவிர்க்கக்கூடியவங்களே, அதுல இருந்து நிறுத்தக்கூடியவங்களே போதைப் பொருளை நாட்டுக்குள்ள கடத்திக்கிட்டு இருக்குது, அதை விநியோகிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய கவலையை தரக்கூடிய ஒரு விஷயமா இப்போ மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ தலைமறைவா இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தோட முக்கியமான சந்தேக நபர், அவரு போலீசார் மூலமா கைது செய்யப்பட்டா இன்னும் பல உண்மைகள் வெளிவரும், அவருக்கு மேலேயும் இன்னும் பல நபர்கள் இருக்காங்களா, இதை வழி நடத்தினது அவர்தானா அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்கு இவரோட கைது
உண்மைகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சுருக்கமா சொல்லணுமா இருந்தா இலங்கை வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட 112 கிலோ குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை இலங்கைக்குள்ள பிக்குகளை பயன்படுத்தி கடத்தின இந்த வழக்குல முக்கியமான சந்தேக நபரா இப்போ பெயரிடப்பட்டிருக்கக்கூடியவர் புண்ணியரத்ன தேரர். இப்போ அவர் தலைமறைவா இருக்காரு. அவருக்கு கீழே தாய்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு தேரருடைய பெயர் பதிவாகி இருக்கு. அதுக்கப்புறமா சந்திரகுமார ஜெயலத் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு தான் 50 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பணத்துல தான் 22 இளம் பிக்குகளுக்கான இந்த விமான சீட்டுகள் பெறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய பணத்துல இப்படி கொண்டு வரக்கூடிய போதைப் பொருட்களை பதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு தனி வீடு வாங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அமிதானந்த தேரர், இவர் தான் 80,000 ரூபாய் பணத்துக்காக ரகசியமா ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அது மூலமா நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய இளம் பிக்குகளை இந்த கடத்தலுக்காக ஒருங்கிணைச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த 22 இளம் பிக்குகள் இந்த சம்பவத்தோட தொடர்பு படுறாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட 19 இளம் பிக்குகள் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கதாகவும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கதாகவும் மருத்துவ அறிக்கைகள் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் இப்போ நாட்டுல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல இந்த சம்பவத்தோட இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. சமுதாயத்தை சரியான வழிமுறையில வழிநடத்த வேண்டியவங்களே, சமூக சீர்கேடுகள்ல இருந்து இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டியவங்களே இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல்கள்ல ஈடுபடுறது, பணத்துக்காக பல மோசடிகள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிய ஏற்படுத்தி இருக்கு. நாட்டோட நிலைமை, நாட்டோட எதிர்காலம் எந்த அளவுக்கு பாரதூரமா மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரியான சம்பவங்களை வச்சு பார்க்கும்போதே தெரிய வருது. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போதைப் பொருள் தொடர்பா மேற்கொள்ளப்படக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்படணுமா அப்படிங்கிறது தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.